Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSE, AI and ML, AI and DS, Cyber Security, IT and ECE. Taste Daily. Taste the Daily. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? இல்ல, இதுக்கும் பார்ட் 1க்கும் சம்பந்தமே இல்ல. பார்ட் 1 சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இப்ப பார்த்தா கூட அந்த படம் நல்லா காமெடியா இருக்கும், எவ்வளவு டைம் பார்த்தாலும். ஆனா இதுல அந்த காமெடியே இல்ல. புகழுமே அந்த அளவுக்கு காமெடி பண்ணல ப்ரோ. பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா கொஞ்சம் ட்ரிஞ்ச் காமெடிஸா தான் இருக்கு எல்லாமே. நம்ம இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இல்ல காமெடி. பழைய காமெடிஸும் அது சூப்பரா இருக்கும். படத்துல இருந்து பெருசா எந்த ஒரு மெசேஜும் சொல்ற அளவுக்கு இல்ல. ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, மொக்கையாக தான் இருந்ததுன்னே சொல்லலாம். ப்ளஸ்னு சொல்ல போனால் இன்னைக்கு ஏதோ ஜென்ரேஷனில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல செல்வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பண்ணுற ஒரு இதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக சொல்லல, ஒரே சீனில் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மித்தபடி இந்த படத்தில் வேற எந்த கதையும் இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. காமெடின்ற பேரில் கொஞ்சம் கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க. புகழ்லாம் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமால கலக்குவாரு. இப்போ இந்த படத்தில் எப்படி கலக்கி இருக்கு? அவர் எப்பவுமே காமெடி இது பண்ணுவாரு. ஆனா இந்த படம் A to Z ஃபர்ஸ்ட் இதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி. ஆரம்பத்துல ஒண்ணுமே கிடையாது, இப்ப கதையை எடுக்கலையே, ஒண்ணுமே இல்ல, சும்மா போய் தியேட்டர்ல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு கதையை ஒரு இம்பார்ட்டன்டா கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. சரி, நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? அதாவது தேசிய காமெடி இருக்கும், ஒரு அளவு கதை இருக்கணும்ல, கதையே இல்லையே. காமெடி இருக்கு, கதை இல்லையே. கதை இருந்தா வரும், வெறும் காமெடி வரைக்கும் படம் பார்த்துனா வரும். அது ஒரு கதை கொடுக்கணும் இல்ல. இருவாங்க ஒன்றும் இல்லை, கதைங்க முக்கிய எதுவுமே முக்கிய கிடையாது. பாட்டானாலும் நல்லா இல்லை. போட்டாங்களா? புகழ் இருக்காரு, அதெல்லாம் வேலைக்கே வரதில்ல. நல்லா கதை இருந்தாலும் ஓரளவுக்கு செட் ஆகும். கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே காமெடி வச்சு இந்த படம் பார்த்து இந்த அளவுக்கு குறைச்சி கிடையாது. பார்க்கலாம், உங்க இஷ்டம், நீங்க ஃபேமிலியா பாருங்க. அதான் ஃபேமிலியா பார்த்தா இது காமெடியா இருக்கும், அவ்வளவுதான். படத்துக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி வரல, பார்க்கணும்னு வந்தேன். ஆனா இது நல்லா தான் இருந்தது. பண்ணிருக்காங்க, வினோத் அண்ணாவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல கான்செப்ட் தான், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், ஃபன்னாக தான் இருக்கும். பார்த்துருக்கேன். சில பேர் தாட் வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்றாங்க 2. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் ரிவ்யூ நல்லா இருக்கு, சில பேருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. புகழ் வந்து டாமினேட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு அவர் நடிக்கிறது அப்படி சொல்றாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா, மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. நல்லா தானே இருந்துச்சு. அது அவங்க தாட், என் தாட் படி எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல பழைய படம் நான் பார்க்கலன்னா என்னன்னா விமலை வச்சு ஏற்றது ஒரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். சுந்தர்சி ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காப்புல. வந்து விமல் வந்து 12 வருஷத்துல எப்படி நடிச்சாரோ முன்னாடி அதே மாதிரி தான் நடிச்சிருக்காப்புல. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் ஊந்து சிரிச்சுன்னு. அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க, மற்றபடி பசங்களுக்கு அவனுக்குமே பிடிக்கல, எல்லாம் ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க படத்தை. ஏதாவது சீரியல் பார்த்து வந்த மாதிரி இருக்கு. நான் செகண்ட் ஹாஃப்லாம் 10 தூங்கிட்டேன். முன்னாடி ஃபுல்லா பசங்க, காலேஜ் பசங்க கலாய்ச்சின்னு இருக்கிறாங்க படத்தை. ஒரு பாட்டு நல்ல. புகழ் வந்து ஓகே, அவரு கலகு போகுது யாரில் பண்ண மாதிரியே பண்ணியிருக்காப்புல. அப்படி ஒரு நெகட்டிவா இல்லைண்ணா, அப்படின்னா படமே எடுக்க முடியாதுண்ணா. வந்து உட்காந்தால லாஸ்ட் வர கலகலகலாம் சிரிச்சினே இருக்கு, காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு. அது டோட்டல் ஃபேமிலியை வந்து பார்க்கலாம்ண்ணா. இது என்ன கதை சொல்ல வராங்க படத்துல? அதாவது கதைனா, அதாவது ஒரு எம்எல்ஏ பையன் அந்த ஒரு பொண்ணு ஒன்று கொண்டு வர்றாரு. அது ஒரு அதாவது ரொம்ப லாஜிக்காக சென்டிமெண்ட்டாக ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த பெரிய ஆளுங்க தப்பு பண்ணுறாங்க, அந்த சிடி ஒழிச்சு வச்சிடறாங்க. அது எடுத்துகிட்டு வந்தால் தான் எம்எல்ஏ ஆகும்னு சொல்கிறாங்க. வித்யாசாகர் நல்லா இசையமைச்சிருக்காரு. புகழ் காமெடி நல்லா இருக்கு, பார்க்கலாம். இவர் வையாபுரி அதெல்லாம் காமெடி நல்லா இருக்கு. இல்ல சார், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. இது வந்து ஒரு படமே கிடையாது, அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி பண்ற பேர்ல காண்ட் ஏத்திருக்காரு. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. தயவு செஞ்சு யாரும் வராதீங்க, சுத்தமா நல்லா இல்ல படம். வர்த்தே இல்லைங்க, வேஸ்ட். தூங்கிட்டோம் பாதி நேரம், தலைவலி. இந்த படத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அமிர்தஞ்சன் தைலம், ஒரு ஃபிளாஸ்க்குள்ள காஃபி எடுத்துட்டு வாங்க. தயவு செஞ்சு யாரும் வராதீங்க, நல்லா இல்ல. ஒரு லெஜெண்டரி ஒரு டைரக்டர் எழில் எடுத்த படமா இது? கிருத்தி சாதனா டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கு இந்த படம், நல்லா இல்ல. என்ன கான்செப்ட்னே புரியலங்க இந்த படம். விமல் எதுக்கு இது நடிச்சிருக்காருன்னே தெரியல எனக்கு, சுத்தமா ஒண்ணுமே புரியல. காமெடி பண்றது பேர்ல காண்ட் ஏத்தி வச்சிருக்காங்க, நல்லாவே இல்ல. தலை நமக்கு பைக்கியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. குக்வித் கோமாளி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓரளவுக்கு காமெடியா போகணும்னு நினைச்சா சுத்தமா நல்லா இல்ல, வேஸ்ட். புகழ் படத்துல விமல் ஒன் ஆஃப் த ரோல் பண்ணிருக்காரு, அப்படி வேணா சொல்லலாம். புகழ் ஒரு காமெடியா பண்ணிருக்காரு, மத்தபடி படத்துல சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை, சுத்தமா நல்லா இல்ல. வாந்தி தான் வருது. வேண்டாம், தயவு செஞ்சு யாருமே வராதீங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்காதீங்க. ஆடியன்ஸ் எங்களா முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல நாங்க காதுல பூ வச்சுட்டு வந்திருக்கோமா? எழில் அவர்கள் படமா இது ஒரு லெஜெண்டரி டைரக்டர் எடுத்த படமா இது? காரி துப்புற மாதிரி நல்லா இல்ல, தயவு செஞ்சு யாரும் வராது. நல்ல
பண்ணியிருக்கான் தம்பி, நல்லா பண்ணியிருக்கான். புகழோட வாய்ஸ் வந்து நிச்சயமா ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்களா. 10 நிமிஷம் நம்ம பேசினாலே நம்மளுக்கு தொண்டை இதாக இருக்கும். தம்பி வேற லெவலில் பண்ணியிருக்கான். எல்லா ஆர்டிஸ்டும் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஃபைடர் மாதிரி பண்ண முடியாது. என்னங்க சொல்லுங்க. எடுத்தோடனே கொலை, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொலை மென்டல் டார்ச்சர். ஸோ இந்த மூவி காமெடியாக இருக்குது, சிரிச்சுட்டே இருக்கலாம். சாங்ஸ் எல்லாம் வேற லெவலு. அரபிக் அந்த சாங்லாம் சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையில நல்லா இருக்கு. வந்து பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம்.